ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய பௌர்ணமி, அதாவது இது வரக்கூடிய பௌர்ணமினால தான் திருவோதர விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த விரதம் எதுக்காக கொண்டாடுறோம், என்ன நோக்கத்துக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. ஆனால் எதுக்காக இருக்கிறோம், எப்படி இருக்கணும், இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு தெரியாமலே இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லாமல் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா விரதம் இருக்கிறது இன்னுமே உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இந்த திருவாதிர நோன்பு இல்லைன்னா ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய பாரம்பரியங்களில் ஒன்றாக இருந்துகிட்ருக்கு. இதனுடைய முதன்மையான பிரதானமான நோக்கமே பார்த்திங்கன்னா எம்பெருமானுடைய அருளை பெறுவது தாங்க. திருவாதிர நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த நோன்பானது கடைபிடிக்கப்படுது. 2026ஆம் ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு திருவாதிர நோன்பு வந்திருக்கு. ஸோ இந்த திருவாதிர விரதத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி சிவனுடைய அருள் பெறுறது மட்டும்தாங்க. எம்பெருமான் தாண்டவம் ஆடிய நாளை தான் நம்ம திருவாதிர நாள் ஆருத்ரா தரிசனமாக சொல்கிறோம். அபிஷேக பெரியனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தாண்டவம் ஆடிய நாள் தாங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா அவரை வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அருள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. ஸோ அவருடைய அருள் கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில் நலன் கிடைக்கும், வளம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்குது. இந்த திருவாதிர விரதம் இருக்கிறதே பார்த்திங்கன்னா குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தாங்க. திருவாதிர விரதம் அப்படிங்கிறது வெறும் விரதம் மட்டும் கிடையாது, அது ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பாலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகளின் காரணமாக பிரிந்திருப்பாங்க. அந்த தம்பதிகள் இணைந்து வாழ்கிறதுக்கு இந்த விரதத்தை எடுக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கும் பொழுது அவங்க இணைந்து வாழ்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. பொறுப்புணர்வு கிடைக்கும், அன்பு கிடைக்கும், பரிவு கிடைக்கும், உறவுகளுடைய அடிப்படை தன்மைகளை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த உறவை நல்லா பலப்படுத்தி குடும்ப வாழ்க்கையை இனிமையாக்கி கொடுக்கும். அதே போல தான் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இளம் பெண்கள் திருமணமாகாமல் ரொம்ப நாளாக அவதிப்படக்கூடியவங்க, உங்களுடைய எதிர்கால திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இறைவனுடைய அருளால் நல்ல துணை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த திருவாதிர விரதத்தை இருக்கலாம். திருமண வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், துணைவர் நல்லா வளமோடு வாழ்வார், நலமோடு இருப்பார். ஸோ அப்படி நினைக்கக்கூடியவங்களும் இந்த விரதத்தை இருக்கிறது உண்டு. அதுவுமே ஒரு காரணம்தான். திருமணமான பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கணவருடைய ஆயுள் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் செல்வம் கிடைக்கணும், இப்படி நிறைய விஷயங்களுக்காக இந்த விரதத்தை இருக்கிறது உண்டுங்க. இப்படி திருவாதிர விரதம் அப்படிங்கிறது இளம் பெண்களில் இருந்து திருமணமான பெண்கள் வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு முக்கிய பங்கு எடுத்திருக்கக்கூடிய புனிதமான விரதம் தான். இந்த விரதம் யாரெல்லாம் இருக்கணும், எதுக்காக இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்க. இந்த விரதத்தினுடைய சிறப்பு உணவே இந்த நாளில் செய்யப்படக்கூடிய களி தாங்க. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா திருவாதிர களின்னு சொல்லுவாங்க. திருவாதிரை, தாளகம், குழம்பு போன்ற பாரம்பரிய உணவுகளால் தயாரிக்கப்பட்ட பிரசாதமாக வழங்கப்படக்கூடியது தான் வழக்கம். ஸோ இந்த உணவுகள் பல்வேறு விதமான காய்கறிகள், தானியங்களை கொண்டு தயாரிக்கப்படுவதால் ரொம்ப சத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாதிர விரதம் ஆன்மீக பயன் நிறைந்தது மட்டும் இல்லாமல் நிறைய பயன்களை கொடுக்குது. ஸோ இந்த விரதத்தை சிறப்பாக கடைபிடித்து சிவபெருமானுடைய அருளை எல்லாருமே பெற்றுக்கோங்க. அதே மாதிரி இந்த விரதம் பார்த்திங்கன்னா இறைவன் எவ்வளவு எளிமையானவர் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு விரதம் தாங்க. ஏன்னா அந்த இறைவன் பக்தருக்காக இறங்கி எந்த அளவுக்கு அதுவும் இறங்கி அருள் செய்திருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புராண கதையுமே கூட இருக்குது. அதை பற்றி நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் இருக்குங்க. ஸோ மறக்காமல் அதை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த புராண கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எம்பெருமான் ஈசன் நினைத்தார் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட வளத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்றது இதில் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யாருமே நழுவ விடாதீங்க. அற்புதமான இந்த பௌர்ணமியில் நீங்கள் ஈசனை வழிபாடுகள் செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னாவே அங்கேயே நீங்கள் ஆருத்ரா தரிசனம் பார்க்கலாம்.
ஸோ மறக்காமல் போய் பார்த்துட்டு எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் திருவாதிரை விரதம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திருவாதிரை நோன்பு விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கா அப்படின்னும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். திருவாதிரை விரதத்தை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம ஜனவரி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே இவ்வளவு காலமாகவே ஏழரை சனியானது உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுங்க. ஸோ அதனுடைய தாக்கத்தை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் 2026 உங்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் வந்து ஜனவரி மாத பௌர்ணமியானது ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அது வந்து வருடம் முழுக்க ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போது இந்த ஜனவரி மாதத்தின்படி பார்க்கையில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் 12வது வீட்டில் வந்து இருக்க போகிறாங்க. 3வது வீட்டில் யார் இருக்கான்னா சனி பகவான். சனியினுடைய ஆதிக்கத்தில் தான் 3வது வீடு இருக்குது. அதே போல் 6வது வீட்டில் குருவினுடைய ஆதிக்கம் இருக்குது. உங்களுடைய செலவுகளில் எதிர்பாராத அதிகரிப்புகள்லாம் வந்து ஏற்படும். உங்களுடைய நிதி நிலைமையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். நிதி விஷயத்தில் காசு பணத்தெல்லாம் வந்து பார்த்து செலவு பண்ணுங்கள். ஒருவேளை வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ மாதத்தினுடைய பிற்பாதியில் உங்களுக்கான கண்டிப்பாக பயணம் வந்து இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் மிதமாக தான் இருக்கும். ஆனால் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் நீங்கள் வாணிபம் செய்கிறதுக்கோ வர்த்தகங்களில் வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ உங்களுடைய தொழிலை நீங்கள் அங்கே போய் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட சான்ஸ் கிடைக்கும். ஏற்கனவே வந்து தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம். அதை வந்து இப்போ லோக்கலில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வெளி இடங்களுக்கு வந்து மாற்றலாம். ஸோ நிறைய விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா மகர ராசிக்காரங்களே ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு தான் உங்களுக்கு வாழ்க்கை நிதானத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. ஸோ பொறுமையாக இருந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது எல்லாமே எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்திலே உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். இதே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஜனவரியினுடைய முதல் பாதியில் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் பிற்பாதி அப்படி இருக்காதுங்க. கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காதல் விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு உறவுகளை வந்து பராமரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சில முயற்சிகளை எடுக்கணும். உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாமே நமக்கு வந்து சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துடாமல் அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி வந்து பயணிக்கணும். இந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்களோட உடன் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வந்து உங்களுக்கு உறவு முறை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ திருமண உறவுகளும் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் பலவீனமாகவும் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து கவனமாக கொண்டு போகணும். உங்களுடைய வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். ஸோ ஆணாக இருந்தால் பெண்ணோடையும் பெண்ணாக இருந்தால் ஆணோடையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய உடல்நலத்திலையும் கவனமாக இருக்கணும். உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படும். மாதத்தினுடைய முதல் பாதி பலவீனமாக தான் இருக்கும். அதாவது உங்களுடைய உடலுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் ஓய்வு கொடுங்க. ஓய்வே கொடுக்காம நீங்கள் வேலைன்னு செய்துகிட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது, இல்லைனா சைக்கிளில் ரைடு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து எளிமையான ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. இந்த பழக்கத்தையெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல்நலம் சிறப்பாக இருக்கணும். உடல்நலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ துன்பங்களோ வந்து விலகிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்களும் வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து ஆரோக்கியமானதாக இருக்கணும். நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழணும் அப்படின்னா அதற்கான வழிகளையும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த காலகட்டங்களில் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றங்களை கொண்டு வரணும், என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, எதை செஞ்சால் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 திருவாதிரை விரதம், ஆருத்ரா தரிசனம். ஸோ பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏன்னா தரிசனம் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம்தான்.
சிதம்பரம், முத்திரக்கோசமங்கை இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் முக்கியமான இடங்கள். போக வாய்ப்பு கிடைக்கிறவங்க போயிட்டு வாங்க. போக முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திலே பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு எளிமையாக என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, சனிக்கிழமையாக பார்த்து சனிக்கிழமை சாயந்தர நேரத்தில் அரச மரத்தடியில் கடுகு எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஒரு தீபம் போடுங்க. இப்படி ஒரு விளக்கு ஏற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க இல்லையா? இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். அதை நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கும்.